சரி, 2 விஷயங்கள் தான் நடக்கும் நீங்க இந்த மாதிரி சூழல்களை தாண்டி வந்தீங்கன்னா. ஒண்ணு, ஐயோ அப்படின்னு பயந்து கூனி குறுகி தொலைச்சிடுறது வாழ்க்கைய. இல்ல 2வது வேற ரகம். வேற ரகம்னா அந்த ஒரு இதெல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு தைரியம் சொல்லுவாங்க. நம்ம தான் வளர்த்துக்கணும். கஷ்டம் வருதுன்னா ஐயோ அப்படின்னா முதல்ல மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் ஒரு பயம் தான் வரும். சரி, இதுல இருந்து நம்ம வருவோம், இதை தாண்டி வருவோம், பாத்துடலாம் ஒரு கைன்னு நினைக்கும் போது நீங்க வந்து ஒரு வேற லெவல் பவர்ஃபுல் பர்சனா மாறுறீங்க. முக்காவாசி நேரம் இந்த முடிவு வந்து மக்கள் எடுக்கிறது இல்ல, பயந்து போயிடுறாங்க. அந்த முடிவு எடுங்க, எதுவா இருந்தாலும் உடைச்சு வெளியே வர முடியும். அதான் நான் சொன்னதுதான். விஷயங்களை பார்த்து பயப்படாதீங்க. நிறைய விஷயங்கள் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண தைரியமா இருங்க. கஷ்டத்தை பார்த்து ஓடாதீங்க. ஒரு கஷ்டம், 10 கஷ்டம், 100 கஷ்டம், 1000 கஷ்டம், வாட் எவர், எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தைரியமா இறங்கி உணர்றதுக்கு அந்த மனப்பக்குவத்தை அந்த மன தைரியத்தை உருவாக்கிக்கோங்க. அப்புறம் தன்னை போல நீங்க பாப்பீங்க, ஒரு கட்டம் தாண்ட ஒரு போராட்டம், அப்புறம் அப்படி பயம்ன்றது ஒரு அசால்ட்டா அப்படின்ற ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் ஆயிடும். மீன்